மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் பிறந்த சீதாராம் யெச்சூரி கடந்த 19ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிமோனியா தொற்று மற்றும் நிமோனியா காய்ச்சல் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவரது இழப்புக்கு பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது இரங்கலை பதிவிட்டு வருகிறார்கள். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 10 ஆண்டுகளாக பொதுச் செயலாளர் என்ற பதவியில் வகித்து வந்த சீதாராம் யெச்சூரி தற்சமயம் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தம்பி தமிழரசன். 10 ஆண்டுகளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளரா சீதாராம் யெச்சூரி இருந்த நிலையில தற்சமயம் அவர் இப்போ இல்லை. அவருடைய இழப்பு அரசியல் வட்டாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இழப்பா பார்க்கப்படுது? விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தற்போது காலமாகி இருக்கிறார். நிச்சயமாக இது இந்திய இடதுசாரி இயக்கத்திற்கான ஒரு பெரிய பின்னடைவாகவே நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இடதுசாரி இயக்கத்தில் ஒரு நீண்ட அனுபவத்தில் மக்கள் பணியாற்றிய ஒரு தலைவராக சீதாராம் யெச்சூரி அறியப்படுகிறார். சீதாராம் யெச்சூரி ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். 1952ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த அவர் JNU பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை பயின்றார். அங்கு அவர் மாணவர் சங்கத்தில் இணைந்து தன்னுடைய தீவிர மக்கள் பணி அரசியல் பணியை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1974ஆம் ஆண்டே மாணவர் சங்கத்தில் அவர் இணைந்தார். 1975இல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் முறைப்படி இணைந்து அவர் அந்த காலகட்டத்தில் நெருக்கடி நிலையை எதிர்த்து கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு கட்சியில் படிப்படியாக அடுத்த நிலையை எட்டி 1984ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த நிலைக்குழுவில் ஒரு முக்கிய நபராக இடம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இடதுசாரி இயக்கத்தில் குறிப்பாக கேரளா, மேற்கு வங்கம் இந்த 2 மாநிலங்களுமே இடதுசாரி இயக்கத்தினர் மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். குறிப்பாக EMS நம்பூதிரிபார் தலைமையில் இந்தியாவில் இடதுசாரி ஆட்சி அமைந்தது கேரளாவில் தான் முதன்முறையாக அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மேற்கு வங்கத்திலும் 35 ஆண்டுகள் ஏறக்குறைய அங்கு இடதுசாரி ஆட்சி இருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம். இந்த 2 மாநிலங்கள் அல்லாது SFI தலைவராக முக்கிய முகமாக இடம் பிடித்தவர் சீதாராம் யெச்சூரி என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் மிக முக்கியமான இடதுசாரி இயக்க தலைவர். அவருடைய ஒரு மானசீக சீடராகவும் அறியப்படுபவர் சீதாராம் யெச்சூரி. கடந்த 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்தில் வெளியிலிருந்து ஆதரவு தந்த இடதுசாரி இயக்கங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தை எதிர்த்து தீவிரமாக களமாடினர். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்த நிலையில் அந்த எதிர்ப்பை தீவிரமாக கொண்டு சென்றவர் சீதாராம் யெச்சூரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதும் உடல்நல குறைவு காரணம் ஏற்படுவதற்கு முன்பாகவே அவர் நாடாளுமன்ற தேர்தல் களத்தின் போதே தன்னுடைய கருத்தியலாக அவர் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக அரசுக்கு எதிரான பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை எடுத்து தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்களுடைய பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு விதமான பங்களிப்பை அவர் செலுத்தி வந்திருக்கிறார் இந்திய அரசியல் களத்தில். குறிப்பாக பாஜகவை எதிர்த்த அரசியல் நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எமர்ஜென்சி காலம் தொட்டு அதற்கு பிறகு நடைபெற்ற VP சிங் தலைமையிலான ஆட்சி உள்ளிட்ட பல்வேறு விதங்களில் இடதுசாரி இயக்க தோழர்கள், குறிப்பாக சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோர் மிக முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்தார் என்பதும் நமக்கு நினைவிருக்கலாம். கடந்த 2005 முதல் 17ஆம் ஆண்டு வரை 2017ஆம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக அவர் செயல்பட்டு இருக்கிறார். மேலும் 3 முறை பொதுச் செயலாளராக அவர் செயல்பட்டு இருக்கிறார். 2015 முதல் முறையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2018, 2022
என்று 3 முறை அவர் நீட்டிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவில் கேரளா, மேற்கு வங்கத்தை தவிர்த்த இடதுசாரி இயக்கத்தை வழிநடத்திய மிக முக்கியமான தலைவர் சீதாராம் யெச்சூரி என்ற பெருமையும் அவருக்கு இருக்கிறது. மிக இளம் வயதிலேயே பொலிட் பீரோ நிலைக்குழுவில் உறுப்பினராக இடம்பெற்றவர் என்பதும் அவர் செய்த மிக முக்கியமான மக்கள் பணியின் ஒரு அடையாளமாக அங்கமாகவே அறியப்படுகிறது. இந்த நிலையில் கடும் உடல்நலக் கோளாறால் அவர் பாதிக்கப்பட்டு நிமோனியா பாதிப்பால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக காலமாகி இருக்கிறார். 72 வயதான சீதாராம் யெச்சூரி நிச்சயமாக இந்திய அரசியல் களத்தின் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு தனித்த இடம் பிடித்தார் என்பது மிகையாகாது. பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறார். 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வெளியில் இருந்து காங்கிரஸ் தலைமையிலான அரசு, மன்மோகன் சிங் பிரதமராக தலைமையேற்று வழிநடத்திய அரசில் மிக முக்கிய பங்களிப்பை செலுத்திய அவர் 2009 அதற்கு பிறகு நிச்சயமாக இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் மிக தீவிரமாக அவர் பங்காற்றினார். இடதுசாரி கருத்தியலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை அவர் மேற்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் தீவிரமாக செயல்பட்டு பல்வேறு விதமான ஒற்றை கலாச்சார எதிர்ப்பு என்பதிலும் அவர் நிலைப்பாடை எடுத்து செயல்பட்டு கொண்டிருந்த வேளையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தற்போது அவர் காலமாகி இருக்கிறார். நிச்சயமாக இடதுசாரி இயக்க வரலாற்றில் அவர் தனித்த இடம் பிடித்திருக்கிறார். அவருடைய இறப்பு என்பது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே பார்க்க முடிகிறது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை அவர் தீவிரமாக அரசியல் களத்தில் எதிர்த்து வந்தாலும் அந்த கட்சி தலைவர்களோடும் சுமூகமான நல்ல நட்புறவோடு அவர் பழகி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரம் பயின்றவர் என்பதாலேயே மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்த பல்வேறு விதமான பொருளாதார ரீதியிலான நடவடிக்கைகளுக்கும் தன்னுடைய வலிமையான மாற்று கருத்தை அவர் முன்வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதும் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எனது நண்பனுடைய நீண்ட உரையாடல்களை இனி கேட்க முடியாது என்ற வகையில் தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்களும், காங்கிரஸ் தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜகவை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து வருகின்றனர். சீதாராம் யெச்சூரி உடனான அந்த நாடாளுமன்றத்தின் நட்பு மற்றும் அரசியல் களத்தின் இந்த கட்சி மாச்சரியங்களை கடந்த நட்புகளை, அந்த நினைவலைகளை பகிர்ந்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவராக விளங்கிய சீதாராம் யெச்சூரி தற்போது காலமாகி இருக்கிறார். இடதுசாரி இயக்கத்தினுடைய செயல்பாடு இனி எவ்வாறாக அமையும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக அவருடைய கட்டுரைகள், சில காலம் அவர் பத்திரிகையாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஆழ்ந்த கட்டுரைகள் என்பது பொருள் பொதிந்த கட்டுரைகளாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான விஷயங்கள், வழிகாட்டுதல்கள் அடங்கிய கருத்துக்களை அவர் வெளியிட்டு வந்திருக்கிறார். தன்னுடைய கட்டுரைகளின் மூலமாக ஒரு சிந்தனையாளராகவும் எழுத்தாளராகவும் அந்த உலகுக்கும் அவர் ஒரு இழப்பை தந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்றே நாம் குறிப்பிட முடியும். பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய இரங்கல்களை, நினைவலைகளை பகிர்ந்து வரக்கூடிய நிலையில் அவருடைய இறப்பு என்பது நிச்சயம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே அனைவராலும் அறியப்பட்டு வருகிறது. கூடுதலாக மேற்கு வங்கத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் இடதுசாரி இயக்கத்தின் இடையேயான அரசியல் கள போட்டி என்பது மிக தீவிரமாக இருக்கும் என்பது கடந்த கால வரலாறுகளின் மூலமாகவே நாம் அறியலாம். இந்த நிலையில் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் தற்போது தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். யெச்சூரியின் மறைவு என்பது தேசிய அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இவ்வாறாக கட்சி மாச்சரியங்களை கடந்து அனைத்து தரப்பாலும் மிக நட்பாக போற்றப்பட்ட சீதாராம் யெச்சூரி தற்போது மறைவை எய்தியிருக்கிறார். பல்வேறு கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்து வருகின்றனர். அவர்களுடைய இரங்கல்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் இடைவேளையும் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த சீதாராம் யெச்சூரியின் மறைவு, அது குறித்த தலைவர்களின் இரங்கல்கள், நினைவலைகளை தொடர்ந்து பார்க்கலாம்.